எருமேலியை பொறுத்தவரை அன்றைக்கி வந்து காட்டு மக்கள், இந்த காட்டு ஜனங்கள்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பழங்குடி மக்கள், அவங்களாம் வாழ்கின்ற பகுதி. நீ வந்து அதே காட்டுவாசிகளோட மேக்கப்பில் போனாதான் மகிழ்ச்சியால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நீ இது மாதிரி வெள்ளை விளையாடுன்னு ஜம்முன்னு ராஜா மாதிரி போனால் கண்டிப்பாக பிரச்சனை தான். அப்படின்னு உடனே ஐயப்பன் என்ன பண்ணுறாரு, ஜாதி மதம் எதையுமே பார்க்காம, அதனால தான் எருமேலி சொல்லுவோம். நம்ம ஈகோவை தூக்கி எறிகிற இடம் எருமேலி. நான் பெரியவன், நான் பணக்காரன், நான் ஏழை, நான் இந்த ஜாதி அந்த இல்லைங்க, அதெல்லாம் சபரிமலையில் கிடையாதுங்க. எருமேலியில் அனைவரும் ஜாதியை மட்டுமல்ல, நம்முடைய இந்த நான் என்ற அகங்காரத்தை ஒழிக்கிற இடம் எருமேலி. அப்போது ஐயப்பன் வந்து எருமேலிக்கு வரும்பொழுது என்ன பண்ணால், மூஞ்சியில் கருப்புலாம் பூசிட்டு, மையெல்லாம் போட்டு, கலர் கலர் பொடியாக மூஞ்சியில் ஒட்டிட்டு, தலையில் இந்த காட்டுவாசிகள் மாதிரி இந்த மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மரம் செடி கொடி எல்லாத்தையும், இந்த பட்டு வேஷ்டி பட்டு ஆபரணம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, அப்படி ஜாலியாக ஃப்ரீயாக அப்படி தலையில் இலையை கட்டுறது, உடம்புல இலையை போட்டுக்கிறது, ஜாலியாக எல்லாரும் ஐயப்பனோட வந்த பரிவாரங்கள் எல்லாம், ஐயப்பனோட பரிவாரங்கள் அப்படின்னு நான் பின்னாடி இதை பற்றி பேசுகிறேன். ஐயப்பனோட பரிவாரங்கள் எல்லாம் ட்ரெஸ்ஸை மாற்றி திந்தகத்தோம் 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 திந்தகத்தோம்னு ஆடின்னு போகிறாங்க. இப்போ மகிழ்ச்சி ஐயப்பனை பார்க்கணும், அவன் எப்படி இருக்கான். அப்போ அவளோட கணக்கு என்ன, ஒரு பந்தல ராஜகுமாரன் அப்படின்னு அவளோட கணக்கு என்னென்னா, ஜம்முன்னு வரும் ஆள், பல பலன் இருப்பான், கையில் வில்லு வச்சுருப்பான், அம்பு வச்சுருப்பான், அப்போ அவர் ஈஸியாக பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ண ஒரு ஐடியா, மகிழ்ச்சி வந்து எருமை முகம் எல்லாருக்கும் தெரியும். அவள்கிட்ட இருக்கிற ராட்சசிகள் எல்லாமே, அசுரர்கள் எல்லாமே எருமை முகத்தோடு. அப்போ என்ன பண்ணா மகிழ்ச்சி, இந்த எருமேலி பார்டரை க்ளோஸ் பண்ணுன்னா, இப்போ நம்ம சொல்லுவோம்ல ஒரு பார்டர் க்ராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு, அவள் என்ன பண்ணா, அந்த எருமேலி பார்டரை க்ளோஸ் பண்ண அப்படின்னா. எருமேலி பார்டரை எப்படி க்ளோஸ் பண்ண முடியும், அன்றைக்கி என்ன கான்கிரீட் போட்டு காம்பவுண்ட் வாலை போட முடியாது. அப்போ என்ன பண்ணால், இந்த எருமை மாதிரி இருக்கிற ராட்சசிகள் எல்லாரையும் ஒரு வேலி மாதிரி அப்படி நிற்க வச்சான் சுற்றி. இவன் இங்கே தப்பிச்சிருக்கக்கூடாது, ஏன்னா அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும், அதனால் இப்படி சுற்றுறான்னா. அதை மாதிரி எருமைகளால் வேலி போடப்பட்டதால் அந்த இடத்திற்கு எருமை வேலி என்று பெயர் வந்தது. இது பல பேருக்கு தெரியாது, இது வந்து வரலாறு. அந்த எருமை வேலி தான் பின்னாடி போக 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 காலப்போக்கில் வழக்கில் வந்து எருமேலி ஆயிற்று. சரி, இப்போ இங்கே ஏன் நம்ம பேட்டை சொல்கிறோம்,